Hi students. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி படிச்சோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் உண்டான எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஜஸ்ட் அதோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்றத மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதை பத்தி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரோக்ராம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அந்த அமௌண்ட்டுக்கு 10,000 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து நான் இஃப் கொடுத்துட்டு அந்த வேரியபிளோட நேம் வந்து கிரேட்டர் தென் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுவா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இப்ப இந்த ப்ரோக்ராம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது ரன் ஆகுமா ஆகாது? ஆகாது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போட சின்டாக்ஸ். ஓகே, இப்போட சின்டாக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். if and what condition we need to do. Okay, அந்த condition and then the condition bracket முடிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோலன் வச்சிருக்கோம். நான் என்ன பண்ணல இங்க, நான் கோலன் வைக்கல. நான் இப்ப அந்த ப்ரோக்ராம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, சோ ரன் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். சோ இப்ப ரன் பண்ணும் போதே என்ன கேட்கும் அப்படின்னா, அப்பவே ரன் பண்ணும் போதே நமக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா அது ஷோ பண்ணிடும். ஏன்னா சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனுக்குள்ளே என்ன பண்ணாது, போகாது. ஓகே, நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனுக்குள்ளே போகாது. ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணிடும், நமக்கு அது வந்து கொடுத்துரும், சொல்லிடும் இதுதான் எரர். ஓகே, அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணிடும், நம்மளோட எரர்ஸை வந்துட்டு நமக்கு சொல்லிடும். ஓகே, ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்றேன். சோ என்ன பண்ணிடுச்சு, இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் எரர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னாலே ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனுக்குள்ள என்ன பண்ணாதது, போகாது. சோ நம்ம அப்ப வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடும். சோ இப்போ நான் எனக்குள்ள என்ன வச்சுட்டேன், டாட் வச்சுட்டு இப்போ நான் அகைன் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண, எனக்கு யூ ஆர் எலிஜிபிள் டு பர்ச்சேஸ் டிஎஸ்ஏ செல்ஃப் பிளேஸ். சோ இப்போ வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ணிருந்தேன் அங்கனக்குள்ள, நான் அதை கோல் அந்த சின்டாக்ஸ் எரர்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், ப்ரோக்ராம் பிளே போகாது. பட் மத்த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ரன் பண்ணிட்டு ரன் டைம்ல தான் நமக்கு என்ன பண்ணும், எரர் காமிக்கும். சோ இப்ப இருங்க, இன்னொரு ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சோ x is equal to 5. சோ 2 வேரியபிள்ஸ் இருக்கு, ஒன்னு is x, இன்னொன்னு வந்து y and then z. சோ x-க்கு வந்து நான் இன்டிஜர் வேல்யூ கொடுத்திருக்கேன், y-க்கு வந்து ஹெலோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்திருக்கேன். இப்ப இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும், இது ஏதாச்சும் சின்டாக்ஸ் எரர்ஸ் கொடுக்குமா? இங்க எந்த சின்டாக்ஸ் எரர்ஸ்மே நமக்கு என்ன வராது, வராது. எந்த சின்டாக்ஸ் எரருமே வராது. இப்ப நான் அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லுது, unsupported operand type int plus string. சோ நான் இங்க என்ன ட்ரை பண்ணிருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்ல, ஸ்ட்ரிங்கையும் உன்னால இன்டிஜரையும் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங் பிளஸ் இன்டிஜர் என்ன பண்ண முடியாது, நம்மளால கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது. ஒன்லி பண்ணோம்னா ஒன்னு இன்ட் பிளஸ் இன்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்ட்ரிங் பண்ணலாம். பட் நம்மளால ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் தென் ஒன் இன்டிஜர் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. அதை பண்ணணும். சோ இது பண்ண உடனே இப்ப என்ன பண்ணுது, நமக்கு எரர் ஷோ பண்ணுதா. சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸெப்ஷன்ல பண்ணலாம். சோ இந்த மாதிரி எரர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸெப்ஷன்ல ஹேண்டில் பண்ணலாம். சோ அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எதை பண்ணணுமோ, ஓகே, எந்த ஒர்க்கை பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து ட்ரைக்குள்ள கொடுக்கணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரைக்குள்ள கொடுக்கணும். ஓகே, சோ என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை வந்து ட்ரைக்குள்ள கொடுக்கணும். சோ என்ன எரர் வரணுமோ அதை வந்து எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எக்ஸெப்ட்ல வந்து பிரிண்ட்ல வந்து we cannot add integer and string. சோ இப்படி என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு, சோ இது இங்க வந்து எரரா காமிக்காது, இது ப்ரோக்ராம்குள்ள வந்துட்டு எரரா காமிக்கும். இப்ப நான் முன்னாடி காமிச்சதுக்கு உங்களுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா. இப்ப நான் சேவ் பண்றேன், நான் சேவ் பண்ணிட்டு இப்ப நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா, சோ இப்ப என்னது, we cannot add integer and string. சோ இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்த முன்னாடி பண்ண சேஞ்சஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துறேன். ஓகேவா. சோ இப்ப நான் முன்னாடி பண்ண சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லுது, சோ இந்த இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா. சோ இது ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு நமக்குள்ள தெரியிற எக்ஸெப்ஷன்ஸ்.
ஓகேவா? இது என்ன ஆகுது நம்மளுக்கே தெரியும். சோ இந்த மாரி எரர்ஸ் வந்துச்சுன்னா, இந்த மாரி நமக்கு மெசேஜ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துரும். சோ இதுதான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ நம்ம இப்படி சால்வ் பண்ணணும். சோ இந்த மாதிரி யூசருக்கு மெசேஜ் ஷோ பண்ணணும் அப்படின்றது. இது வந்து ப்ரோகிராம் ரன் ஆயி நமக்கு என்ன ஆகுது? ஷோ ஆகுற எரர்ஸ். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரை அண்ட் எக்செப்ஷன் குடுக்கணும். சரியா? ட்ரை குடுத்துட்டு, ஒரு இண்டென்டேஷன் குடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இண்டென்டேஷன் குடுத்துட்டு தென் எக்ஸெப்ட். எக்ஸெப்ட்ல நம்ம என்ன வந்து எரர் மெசேஜ் ஷோ பண்ணணுமோ, அந்த எரர் மெசேஜ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸெப்ஷன்ல குடுக்கணும். ஓகே, we cannot add integer and number. ஓகே, சோ இந்த மாதிரி குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ரன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெசேஜ் வராம இந்த மாதிரி நம்ம யூசர் குடுத்த எரர் மெசேஜ் மட்டும் தான் வரும். சரியா? சோ இப்போ உங்களுக்கு இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.